Hello students, welcome to Shiny Max 8th Standard Max Chapter 1 Exercise 1.1 la second question பார்க்கலாம். Say true or false. Okay, first subdivision 0 is the smallest rational number. அதாவது இருக்கிறதுலயே சின்ன rational number என்னன்னா 0 னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இத நான் வந்து நம்பர் லைன்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இங்கே வந்து 0 சென்டரில் 0 இருக்கும், அதுக்கப்புறம் இங்கே 1 இங்கே 2 இங்கே 3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே -1 -2 -3 இந்த மாதிரி இங்கே போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் இண்டீஜர்ஸ். ஸோ இதெல்லாம் இண்டீஜர்ஸ் மட்டும் கிடையாது, இதெல்லாமே ரேஷனல் நம்பர் தான். அதாவது இப்போ இங்கே பாருங்கள், 3க்கு டிவைடருக்கு கீழே எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி டிவைடருக்கு கீழே எதுவுமே இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய எல்லா வேல்யூக்குமே டிவைடருக்கு கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ இது என்னது? ரேஷனல் நம்பர். ஓகே, இப்போ பாருங்க, 2 விடைக்கும் கம்மியான வேல்யூ என்னன்னா 1, 1 விடைக்கும் கம்மியான வேல்யூ 0, 0 விடைக்கும் கம்மியான வேல்யூ என்னது? -1. ஆனால் நம்மளுக்கு கொஸ்டின்ல இருக்கிறதுலையே ஸ்மாலஸ்ட் ரேஷனல் நம்பர் 0ன்னு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இங்கே பாருங்க, 0 விடைக்கும் கம்மியான என்னது? -1. அப்போ ஆன்சர் என்னன்னா ஸோ ஃபால்ஸ். கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு, அதனால் ஃபால்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஓகே ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் -4 டிவைடட் பை 5 லைஸ் டு த லெஃப்ட் ஆஃப் -3 டிவைடட் பை 4. அதாவது என்னென்னா இந்த வேல்யூக்கு லெஃப்ட் சைடில் தான் என்னென்னா இந்த வேல்யூ இருக்கும், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் இதை வந்து டிவைட் பண்ணிடலாம். -4 டிவைடட் பை 5. ஸோ இதை வந்து டிவைட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 5 வெளியே எழுதிருங்க, 4 உள்ளே எழுதுங்க. ஒரு மைனஸ் இருக்கனால மேலே மைனஸ் போட்டுருங்க. 4 5 விடைக்கும் சின்ன நம்பர் இல்லையா? ஸோ அப்போ வந்து 0 போட்டுக்கிட்டு பாயிண்ட் போட்டுக்கிட்டு இங்கே ஒரு 0வை இறக்கிருங்க. ஓகே, இப்போ 5 8s ஆர் என்னன்னா 40. ஸோ இப்போ மைனஸ் பண்ணால் 0 கிடச்சிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த வேல்யூ, அதாவது -4 டிவைடட் பை 5ஓட வேல்யூ என்னன்னா -0. இது அப்படியே இருக்கட்டு. நெக்ஸ்ட் இனிமேல் இதை டிவைட் பண்ணிடலாம். ஸோ 4 வந்து வெளியே எழுதிருங்க, 3 உள்ளே எழுதுங்க, மைனஸை அப்படியே போட்டுருங்க. ஓகே, ஸோ 4 விடைக்கும் 3 சின்ன நம்பர், அதனால 0 போட்டு பாயிண்ட் போட்டுக்கிட்டு இங்கே ஒரு 0வை நீங்கள் இறக்கணும். 4 7s ஆர் என்னன்னா 28. 30ல இருந்து 28 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 2 கிடைக்கும். ஓகே, ஆல்ரெடி பாயிண்ட் போட்டிருக்கனால 0வை இறக்கிக்கலாம். இப்போ 4 5s ஆர் என்னது? 20. அப்போ மைனஸ் பண்ணால் 0 கிடச்சிரும். அப்போ இதை -3 டிவைடட் பை 4ஓட வேல்யூவை இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இப்போ நான் இதை வந்து நம்பர் லைனில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே 0, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் என்னது இருக்குது? 0 இருக்குது. அப்போ அடுத்த 0 பாயிண்ட் அந்த வேல்யூ தான் வரும். அப்போது நெக்ஸ்ட்டு இந்த -0.75 அதை எழுதிடலாம். -0.75 நெக்ஸ்ட்டு -0.8 0.8. அப்போ -0.8 எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இங்கே 0 எழுதிக்கிறேன், அதுக்கப்புறம் இங்கே -1 நெக்ஸ்ட்டு -2. இங்கே பாருங்கள், இதில் இருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஆனால் மைனஸ் சிம்பிளை பொறுத்த வரைக்கும் இதில் பெரிய நம்பர் என்னதோ இதுதான் சின்ன நம்பர். ஸோ பார்த்தீங்களா, இந்த 2 வந்து இங்கே பெரிய நம்பர், ஆனால் இதில் இதுதான் சின்ன நம்பர். -1 விடைக்கும் -2 வந்து என்னன்னா சின்ன நம்பர். சேம் அதே மாதிரி தான். அப்போ -0.75 தான் இங்கே பெரிய நம்பர், -0.8 வந்து இங்கே சின்ன நம்பர். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், -4 டிவைடட் 5 தான் நம்ம -0.8ன்னு சேஞ்ச் பண்ணோம். ஸோ அப்போ இதில் எழுதிக்கலாம் -4 டிவைடட் பை 5. நெக்ஸ்ட்டு -3 டிவைடட் பை 4 தான் -0.75ன்னு எழுதியிருக்கோம். அப்போ இதில் -3 டிவைடட் பை 4ன்னு எழுதிக்கலாம். ஸோ கொஸ்டின் என்னது? ஸோ இந்த வேல்யூவோட லெஃப்ட் சைடில் தான் இந்த வேல்யூ இருக்குன்னு கொடுத்துருந்தாங்க. சரி, கரெக்ட் தானே? ஸோ 0லேருந்து இது லெஃப்ட் சைடில் தானே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து என்னன்னா ட்ரூ. இதோட ஆன்சர் ட்ரூ. தேர்ட் கொஸ்டின், -19 டிவைடட் பை 5 இஸ் கிரேட்டர் தேன் 15 டிவைடட் பை -4. அதாவது இந்த நம்பரை விடைக்கும் இந்த நம்பர் பெரிய நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சேம் அதே டிவைட் தான் பண்ணணும். ஓகே, டிவைட் பண்ணிடலாம். ஸோ 5 வெளியே எழுதிருங்க, 19 உள்ளே எழுதிருங்க, மைனஸ் இருக்கனால மேலே ஃபஸ்ட்டு மைனஸ் எழுதிருங்க. ஓகே, 5 3s ஆர் என்னன்னா 15. 90லேருந்து 15 மைனஸ் பண்ணால் 4. ஓகே, நம்ம இறக்க எதுவுமே இல்லை, அதில் பாயிண்ட் போட்டு 0வை எழுதிக்கலாம். ஓகே, 5 8s ஆர் என்னன்னா 40. ஓகே, மைனஸ் பண்ணால் 0 கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ அப்போ -19 டிவைடட் பை 5வை நம்ம -3.8ன்னு எழுதிக்கலாம். -3.8. ஓகே, இனிமேல் இதை டிவைட் பண்ணிடலாம். ஸோ 4 வெளியே எழுதிருங்க, 15 உள்ளே எழுதிருங்க, ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸை மேலே போட்டுருங்க. ஓகே, ஸோ 4 3s ஆர் என்னன்னா 12. 15லேருந்து 12 மைனஸ் பண்ணால் 3. அப்போ இனிமேல் இறக்க எதுவுமே இல்லை, நல்ல பாயிண்ட் போட்டு 0வை எழுதிக்கலாம்.
4 7s ஆர் என்னன்னா 28. 30லேருந்து 28 மைனஸ் பண்ணால் 2 கிடைக்கும். பாயிண்ட் போட்டிருக்கனால நம்ம 0 இறக்கிக்கலாம். 4 5s ஆர் என்னன்னா 20. அப்போ மைனஸ் பண்ணுங்க 0. அப்போ -3.75ன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, ஸோ ரெண்டுலேயுமே மைனஸ் இருக்குது. இந்த மாதிரி ரெண்டுலேயும் மைனஸ் இருந்து அப்படின்னா ஸோ இருக்கிறதுல எது பெரிய வேல்யூவோ அதுதான் இங்கே சின்ன வேல்யூ, இருக்கிறதுல சின்ன வேல்யூ எதுவோ அதுதான் பெரிய வேல்யூ. ஸோ இப்போ பாருங்க, ஸோ இதுதான் பெருசு, அப்போ மைனஸ் இருக்கனால இதுதான் இங்கே சின்ன வேல்யூ. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுதான் சின்ன வேல்யூ, இதுதான் இங்கே பெரிய வேல்யூ. அந்த கொஸ்டினில் கொடுத்துருந்தது இதை விடைக்கும் இதுதான் பெரிய வேல்யூன்னு கொடுத்துருந்து. ஸோ அப்போது நம்மளுக்கு கொடுத்தது தப்பு. ஸோ அதனால் இதோட ஆன்சர் என்னன்னா ஃபால்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஃபால்ஸ். ஓகேங்களா? ஓகே, 4th கொஸ்டின். த ஆவரேஜ் ஆஃப் 2 ரேஷனல் நம்பர்ஸ் லைஸ் பிட்வீன் தம். அதாவது ஒரு 2 ரேஷனல் நம்பர் இருக்குது அப்படின்னா அதோட ஆவரேஜ் வேல்யூ வந்து என்னென்னா அந்த 2 நம்பருக்கு இடையில தான் இருக்குமா. ஓகேங்களா? நான் எக்ஸாம்பிளுக்கு 2வையும் 3ஐயும் எடுக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த 2 நம்பரோட ஆவரேஜ் ஃபஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் கண்டுபிடிக்க இந்த 2 நம்பரையும் ஃபஸ்ட் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிக்கிட்டு 2ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்னா இங்கே 2 நம்பர்ஸ் இருக்கனால 2ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, 2ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணால் 5 டிவைடட் பை 2. ஸோ 5ஐ வந்து 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக 2.5 கிடைக்கும். இப்போது நான் வந்து இதை நம்பர் லைனில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ 0, நெக்ஸ்ட் இங்கே 1, நெக்ஸ்ட்டு 2, நெக்ஸ்ட்டு 3. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம 2க்கும் 3க்கும் தான் ஆவரேஜ் கண்டுபிடிச்சோம். ஸோ ஆவரேஜோட வேல்யூ என்னது 2.5 கிடச்சிருக்கு. ஸோ அதை பாருங்கள், அது வந்து இந்த 2க்கு இடையில தான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போது நம்மளுக்கு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து என்னது ட்ரூ தான். அப்போ ட்ரூன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னன்னா ட்ரூ. 5th கொஸ்டின். தேர் ஆர் an unlimited number of rational numbers between 10 and 11. அதாவது 10க்கும் 11க்கும் இடையில அன்லிமிட்டட் ரேஷனல் நம்பர் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது ஸோ இப்போ பாருங்க, இப்போ நம்பர் லைனில் இப்போ 10 இங்கே இருக்குன்னா நெக்ஸ்ட் இங்கே 11 இங்கே இருக்கும். ஸோ இதுக்கு இடையில நிறைய நம்பர் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 10.1 இருக்கும், 10.2 இருக்கும், நெக்ஸ்ட்டு 10.3 இருக்கும். ஸோ இந்த மாதிரி 10.9 வரைக்கும் இருக்கும் இல்லையா? நெக்ஸ்ட்டு இந்த 2 கேப்புக்கு உள்ளேயுமே இன்னும் நிறைய நம்பர் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இதில் 10 இங்கே 1 இருக்குன்னா 10.01 எழுதலாம். ஸோ 10.02 எழுதலாம், நெக்ஸ்ட்டு 10.3 எழுதலாம். ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு இடையில கூட இன்னும் கூட எழுதலாம். 10.001 எழுதலாம், 10.002 எழுதலாம். ஸோ இதுக்கப்புறம் கூட இதை இன்னும் நம்ம எழுதலாம், நிறைய நம்பர் எழுதலாம். அதான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க அன்லிமிட்டட் நம்பர் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் 10 and 11. ஸோ ஏதாவது 2 நம்பர் அடுத்தடுத்த 2 நம்பர் அப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கு இடையில நிறைய அன்லிமிட்டட் ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ அதனால இதோட ஆன்சர் வந்து என்னன்னா ட்ரூ. நம்மளுக்கு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ தான். ஓகேங்களா? ஸோ அதனால் ஃபைனலாக ட்ரூன்னு எழுதிக்கணும். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் எல்லாம் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.